அன்பானவர்களே, இனிய காலை வணக்கம். இந்த புதிய நாளை நமக்கு அருளிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைய காலை தியானத்திற்கான தேவ வார்த்தை, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். யாக்கோபு 5:7. இந்த உலக வாழ்க்கையில் பல சமயங்களில் நாம் காத்திருக்க வேண்டிய நேரங்கள் வருகின்றன. சில சமயங்களில் ஜெபித்தாலும் உடனே பதில் கிடைக்காது. சில நேரங்களில் நம்முடைய சூழ்நிலைகள் மாறாமல் இருக்கும். அப்போது நம் இருதயம் சோர்ந்து போகலாம். ஆனால் தேவன் நமக்குச் சொல்லும் ஒரு முக்கியமான சத்தியம், பொறுமையாயிருங்கள். யாக்கோபு இதை விளக்கும்போது ஒரு அழகான உதாரணம் சொல்கிறார். ஒரு விவசாயி விதை விதைத்த பிறகு உடனே அறுவடை செய்ய முடியாது. அவன் மழையை காத்திருக்கிறான், அவன் காலத்துக்காக காத்திருக்கிறான், அவன் பொறுமையுடன் காத்திருக்கிறான். அதேபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்கிற காரியங்கள் ஒரு நாளில் முடிவடையாது. சில ஜெபங்களுக்கு நேரம் தேவை, சில ஆசீர்வாதங்களுக்கு வளர்ச்சி தேவை, சில வாக்குத்தத்தங்களுக்கு காத்திருக்கும் காலம் தேவை. ஆனால் ஒரு நிச்சயம், தேவன் தாமதிப்பதில்லை. அவர் சரியான நேரத்தில் செயல்படுகிறார். நாம் பொறுமையுடன் தேவனை நம்பி காத்திருக்கும் போது நம் விசுவாசம் வலுவாகிறது, நம் இருதயம் உறுதியாகிறது, நம் வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிறது. உங்கள் ஜெபத்திற்கு பதில் வராமல் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை இன்னும் மாறாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை மறந்துவிடவில்லை. அவர் செய்கிறார், அவர் வேலை செய்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவை தயார் செய்கிறார். ஆகையால் கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? அன்பான பரலோகத் தந்தையே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைகளில் எங்களுக்கு பொறுமையையும் விசுவாசத்தையும் கொடுங்கள். எங்கள் ஜெபங்களுக்கு உமது சரியான நேரத்தில் பதில் அளிக்கிற தேவனாக இருப்பதற்காக நன்றி. இன்றைய நாளை உமது கைகளில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். இந்த தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து தினமும் தேவனுடைய வார்த்தையை பெறுங்கள். இதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.